டெட் சி எனப்படும் செங்கடல் வேகமாக சுருங்கி வருவதை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். செங்கடல் அழிந்து கொண்டிருக்கிறது. சுமார் 100 ஆண்டுகளில் அது முற்றிலுமாக மறைந்துவிடும் என சொல்லப்படுகிறது. செங்கடல் பூமியின் மிக தாழ்வான பகுதியாகும். இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 427 மீட்டர் கீழே அமைந்துள்ளது. இது உலகின் மிகவும் உப்புத்தன்மை வாய்ந்த நீர்நிலைகளில் ஒன்றாகும். பெருங்கடலை விட சுமார் 10 மடங்கு அதிக உப்புத்தன்மை கொண்டது. இந்த உப்புத்தன்மை காரணமாக அதன் மேற்பரப்பில் சிரமமின்றி நாம் மிதக்கக்கூடிய அடர்த்தியை நீருக்கு கொடுக்கிறது. இந்த இடம் ஆண்டுக்கு 1.2 மீட்டர் என்ற விகிதத்தில் மறைந்து வருகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் அதன் பரப்பளவில் 1/3 பகுதி குறைந்துள்ளது. கடலுக்கு வெளியேறும் வழியே இல்லாத ஒரு நீர்ப்பரப்பாக விளங்கும் சாக்கடலின் நீர் ஜோர்டான் நதியிலிருந்து வருகிறது. பல தசாப்தங்களாக ஜோர்டான் நதியும் அதன் முக்கிய துணை நதியான யர்முக்கும் சாக்கடலுக்கு சுமார் 1.3 பில்லியன் கனமீட்டர் நீரை வழங்கி வந்துள்ளது. இஸ்ரேல், சிரியா மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளால் கட்டப்பட்ட நீர் திசை திருப்பல்களும் அணைகளும் அந்த 1.3 பில்லியன் கனமீட்டர் நீரை வெறும் 100 மில்லியனாக குறைத்துள்ளன. மறுபுறம் கனிம அகழ்வு தொழிலும் சாக்கடலின் அழிவுக்கு பங்களிக்கிறது. நிறுவனங்கள் வடக்கு படுகையிலிருந்து குளங்களுக்கு நீரை அதிக அளவில் எடுக்கின்றன. அந்த நீர் வெயிலில் ஆவியாகி கனிம வளம் நிறைந்த உவர் நீரை விட்டு செல்கின்றன. அதிலிருந்து உள்ளூர் நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் பொட்டாஷ் மற்றும் மெக்னீசியம் போன்ற கனிமங்களை பிரித்தெடுக்கின்றன. சாக்கடலின் மெதுவான அழிவுக்கு பங்களிக்கும் மற்றொரு காரணி காலநிலை மாற்றமாகும். வறட்சி மேலும் தீவிரமடைந்து நீண்டு வருகிறது. மேலும் மழைப்பொழிவும் குறைவாக உள்ளது. இப்பகுதியின் உப்பு நீரில் உள்ள கனிமங்களுக்கு மருத்துவ குணம் உள்ளது எனவும் சொல்லப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் அதிகம் இங்கு வருகிறார்கள். பெருமளவிலான மக்கள் வருகையை தாண்டி பல அழகு சாதன நிறுவனங்கள் இந்நீரிலிருந்து கனிமங்களை பிரித்தெடுக்க செங்கடல் நீரை அதிகம் எடுக்கிறார்கள். இயல்பாகவே இம்மாற்றங்கள் செங்கடலை பாதிக்கின்றன. இந்த நீரின் உப்புத்தன்மை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கரைய முடியாத அளவிற்கு உப்பு சரிவின் அளவு மிக அதிகமாகி வருகிறது. செங்கடலின் கரையோரத்தில் அமைந்துள்ள ஐன் கெடி வளாகத்தில் இம்மாற்றங்களின் தாக்கத்தை எளிதாக காண முடிகிறது. 1980களில் இப்பகுதியில் சுற்றுலாத்துறை உச்சத்தில் இருந்த பொழுது அங்கிருந்த முக்கிய விடுதியின் நுழைவாயில் வரை கடல் நீர் வந்து ததும்பிக் கொண்டிருந்தது. ஆனால் இன்று கடல் நீருக்கு மிக அருகில் அமைந்துள்ள விடுதி ஏறத்தாழ 500 மீட்டர் தொலைவில் உள்ளது. இவ்விரண்டிற்கும் இடையில் ஒரு சாலையும் அமைந்துள்ளது. எனவே நிபுணர்களின் கூற்றுப்படி இன்னும் 100 ஆண்டுகளில் செங்கடல் என்பது நினைவு கூறப்படும் ஒரு வெறும் செவிவெளி செய்தியாக மட்டுமே இருக்கும் என அஞ்சப்படுகிறது.